ரியல் இன்சிடென்ட் என்னோட கிளைண்ட் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்ல இருந்து நடந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கும். ஓகே. நடக்கும்போது அதுல பையன் வந்துட்டு ஃப்ரம் பிராமின் கம்யூனிட்டி. ரியல் இன்சிடென்ட் அதனால தான் நான் இவ்ளோ இதுவா மென்ஷன் பண்றேன். பொண்ணு ஃப்ரம் எஸ்சி கம்யூனிட்டி அதுல. அதுல அவங்க பழக்கமாகி வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ்ளோ ஹோப்ஸ் குடுத்து, அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகி அபார்ட்டும் பண்ணியாச்சு அந்த இடத்துல. ஓகே. அபார்ட் பண்ணதுக்கு அப்புறம், இல்ல எங்க வீட்ல இந்த கம்யூனிட்டி பொண்ண ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பையன் எஸ்கேப் அந்த இடத்துல. அப்புறம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்து அது மீடியால ரொம்ப பெருசா வந்து பூம் ஆயிட்டு அதுக்கப்புறம் பெர்சன் காட் அரெஸ்டட். அந்த பையன் அரெஸ்ட் ஆயிட்டு இப்ப கேஸ் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பையன் பெயில்ல வெளியே வந்தாச்சு. ஸோ அந்த மாரி நான் ஏன் இத வந்து சொல்றேன், இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னா, லவ்வா இருந்தாலும் அந்த ஒரு வேற்றுமை இருக்கு. மேரேஜா இருந்தாலும் அந்த ஒரு வேற்றுமை இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு காஸ்ட்ட வச்சு ஏமாத்துறவங்க லவ்வுன்னு பார்க்கறது கிடையாது. மேரேஜ்ன்னு பார்க்கறது கிடையாது. எல்லாருமே அப்படி கிடையாது. அந்த மாரி கல்யாணம் பண்ணி உண்மையா மனச விரும்பி ஏத்துட்டு வாழ்றவங்களும் இருக்காங்க. ஓகே. ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனே என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரிஒன் லைக் ஈக்குவல் தான். ஈக்குவல் பிஃபோர்லாம் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் ரீசன்ட் டைம்ல இத வச்சு ஏமாத்துறவங்களும் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய கேஸஸ் சொல்லுது இந்த இடத்துல.